ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நாம முதலாம் தந்திரத்துல 4 நிலையாமை பார்த்துட்டோம். ஓரளவு அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால அடுத்த டாபிக் இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொல்லாமை, புலால் மறுத்தல், பிறன்மனை நோக்காமை. இந்த 3 டாபிக் பார்க்க போறோம். கொல்லாமை அப்படிங்கிறதுல திருமூலர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவரு பூக்கள் அத கூட சொல்ல வர்றாரு. அப்ப இதுல நமக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான பிராக்டிஸ்ல இருப்போம். நம்மளுடைய மதத்துல இப்படி இல்ல, அப்படி இல்லன்னுலாம் நிறைய ஆர்குமெண்ட் வரும். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு அவர் பொதுவா என்ன சொல்றாரு அப்படிங்கிறத மட்டும் கொல்லாமையில நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ திருமூலர் நாயன்மார்கள்லயும் ஒருத்தரா இருப்பாரு, சித்தர்கள்லயும் ஒருத்தரா இருப்பாரு. நாயன்மார்கள்ல எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க கண்ணப்பர்லாம் பன்றிக்கறியவும் சாப்பிடுவாரு. பன்றிக்கறிய தான் சிவனுக்கும் வப்பாரு. ஆனா, அவருக்கு இறைநிலை கிடைத்திருக்கும். அதே மாதிரி இன்னொரு ராஜாலாம் அ அவருடைய வாரிசுகளையே வெட்டுற மாதிரி கதை வரும். அப்புறம் பிள்ளைக்கறி சாப்பிட்ற மாதிரி, பிள்ளையவே வெட்டி கறி சமைக்கிற மாதிரி, இதெல்லாம் 63 நாயன்மார்கள்ல கதைகள்ல வரும். ஆ அவர் அந்த இதையும் ஏத்துக்கிடக்கூடிய ஒரு பக்குவத்துல தான் இருந்திருக்காரு. ஆனா சித்தர்களா இருக்கும்போது, அவரால ஒரு பூவ பறிக்கிறது கூட கொல்லாமை அப்படிங்கிறது கான்செப்ட்ல சொல்லியிருப்பாரு. இப்ப கொல்லாமை பற்றி பார்க்கலாம். 197வது பாடல். பற்று ஆய நற்குரு பூசைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒண்மலர் நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும் உற்று ஆறும் ஆவி அமர்ந்து இடம் உச்சியே. இப்ப இந்த பாடல்ல நம்ம பொதுவா எப்படி பூஜை பண்ணுவோம்? கோயிலுக்கு போறதுனாலே நம்ம பூ, மாலை இதெல்லாம் வாங்கிட்டு போவோம். அந்த காலத்துல நம்ம சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பூவ கொண்டு போய் வச்சு, அத கும்பிடுறதே நம்ம திருப்தியா நெனைப்போம். இப்பல்லாம் ஆடம்பரமா பெரிய மாலை வாங்கி போடுறது, அததான் நம்ம பெருமையாவும் நெனைக்கிறோம். அந்த அந்த கோயில் ஃபுல்லா பூக்களால அலங்காரம் பண்றது, இது எல்லாமே நம்ம பெருசா நெனைக்கிறோம். ஆனா திருமூலர் சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, வெளியில இருந்து பறிச்சு நீ பூவ கொண்டு வச்சா தான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு எக்காரணத்த கொண்டும் அந்த கடவுள் சொல்றது கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய மலர்கள் எது அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு சக்கரங்கள் தான் மலர். ஒவ்வொன்னையும் நம்ம தாமரைப்பூ மாதிரி சொல்றோம் இல்லையா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மலர தான் அவருக்கு அர்ப்பணிக்க சொல்றாரு. நமக்கு உள்ளே தான் இறைவன் இருக்காரு. அப்ப நம்ம ஒவ்வொரு சக்கரங்களா கடந்து செல்றது தான் அந்த இறைவனுக்கு பூ போடுறது மாதிரி. இப்போ உனக்கு நமக்குள்ள இருந்து பயிற்சி பண்ணி அத செய்யாம, சும்மா வெளியில போய் அப்படியே ரூபா செலவு பண்ணி அந்த பூவ வாங்கி போடும்போது அவருடைய மனம் குளிர போறதில்ல. உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மலர தான் நம்ம குடுக்கணும். அதே மாதிரி நம்ம பால் அபிஷேகம், தேனு அது இதுன்னு வாங்கி பெரிய லிங்கமா இருக்கும். அதுல அவ்ளோ பால ஊத்தி நாம அபிஷேகம் பண்ணுவோம். ஆ அது எல்லாமே நம்ம அதான் வழிபாடுன்னு நெனைக்கிறோம். ஆனா என்னைக்குமே சித்தர்கள் அந்த அந்த பால் அப்படிங்கிறதே மாடு தன்னுடைய கன்றுக்காக அதோட ரத்தத்த பாலா மாத்தி குடுக்குறது. அத போயி நம்ம எடுத்துட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது, அது எப்படி அவர் ஏத்துக்குவாரு? அப்ப அவர் சொல்லக்கூடிய பால்னா என்ன? அபிஷேகம்னா என்னன்னா, நமக்குள்ள இறைவன் லிங்கமா நம்மளுடைய அநாகத சக்கரத்துல இருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய தலையில இருந்து சுரக்கக்கூடிய அமிர்த பால் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி, அந்த லிங்கத்து மேல விழுந்து அதுதான் அபிஷேகம். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய பாலாபிஷேகம். அப்ப நம்ம நம்ம பயிற்சி பண்ணி அந்த அமிர்த பால சுரக்க வச்சு, அதை எப்படி ஒழுக செய்து, அது எப்படி அபிஷேகம் பண்றது? அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நம்ம சும்மா வெளியில கடையில வாங்கி லிட்டர் லிட்டரா பால வாங்கிட்டு கொண்டு போய் கோயில்ல ஊத்துனா, அது சரியாயிடுமா? அது அதையா அவர் அபிஷேகம்னு சொல்ல வராரு? கிடையாது. எல்லாமே நம்ம உடலுக்குள்ள தான் நடக்கிறது.
அந்த விளக்கு எண்ணெய் முதற்கொண்டு எண்ணெயும் வந்து என்னது ஒரு விதையில இருந்து நாம எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் எண்ணெய். அந்த விதையில இருந்து தான் இன்னொரு உயிர் வரப்போது. அப்ப அந்த அந்த எண்ணெய எடுக்கிறது கூட நம்ம வந்து ஒரு உயிர கொல்றதுக்கு தான சமம். அந்த எண்ணெய கொண்டு வந்து நம்ம கோயில்ல விளக்கு போட்டுட்டா, அவருக்கு எப்படி சந்தோஷம் வரும்? அத்தன உயிர அழிச்சு நம்ம வந்து ஒரு எண்ணெய கொண்டு வந்து விளக்கு போடுறோம். அப்ப அவர் சொல்லக்கூடிய விளக்கு எது அப்டின்னா, நம்மளுடைய ஐம்புலன்கள் தான் விளக்கு. அத வேற பக்கம் போக விடாம ஒரே பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பொருத்துற அந்த தீபம் தான் வந்து அவர் கேட்கக்கூடிய அந்த விளக்கு. அ அதத்தான் கேட்கிறாரே ஒழிய, வெளியில இருந்து நாமளா இப்ப செய்றது எதுவுமே வந்து முறையான வழிபாடு இல்ல அப்படிங்கிறது திருமூலருடைய கருத்து. பற்று ஆய நற்குரு. நம்ம வந்து இந்த குரு தான் என்னுடைய ஆசிரியர், அ ஆசான் அப்படின்னு நெனச்சு நம்ம ஒருத்தர தேடி பிடிச்சு ஒரு நல்ல குருவா நெனைப்போம். அவருக்கு நம்ம வந்து பூஜை செய்வோம். பன்மலர் அவருக்கு பல வகையான மலர்கள கொண்டு நாம வந்து பூஜை செய்வோம். மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒண்மலர். அந்த மாதிரி நம்ம வே எத்தனையோ விதமான மலர்கள் நமக்குள்ளே இருக்கு. நம்ம நம்ம அவர புகழ்ந்து பாடக்கூடியதும் ஒரு பன்மலர் தான். அ அவர நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குணங்களையா நாம விடுறதும் அவருக்கு அந்த மலர குடுக்குறதுக்கு சமம் தான். நம்ம கண் மலர்ன்னு சொல்லக்கூடிய அந்த கண் பயிற்சி மூலமா நம்ம அவருக்கு ஒளிய குடுக்குறது, அதுவும் நாம அவருக்கு குடுக்கக்கூடிய மலர்கள் தான். இந்த மாதிரி பல வகையான மலர்கள் இருக்கும்போது, நாம ஏன் வெளியில இருக்கக்கூடிய மலர கொன்னு, அத எடுத்து கொண்டு போய் இறைவனுக்கு வந்து குடுக்கணும்? நம்மகிட்டே ஒப்பில்லாத மலர்கள் பல இருக்கு. அத வந்து நாம குடுக்கலாம். வெளியில இருக்கிற மலர போய் கொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு அந்த ஒரு சின்ன பூக்களுக்கு கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து சொல்லியிருக்காரு. நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும். ஆ ந நற்றார் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த குரு அவங்களுக்கு தான். நடுக்கற்ற அப்படின்னா அசைவில்லாத தீபமும் அப்படிங்கிறது நம்ம அந்த கோயில்ல போய் கூடிய ஒரு தீபம் கூட வெளியில பொருத்தணும்னு அவசியம் இல்ல. சித்தமும் நமக்குள்ளேயே அந்த ஐம்புலன்களையும் நாம அவர நோக்கி பார்க்கிறதும், நினைக்கிறதுமே வந்து தீபம் தான். அதுவே வந்து போதும். உற்று ஆறும் ஆவி அமர்ந்து இடம் உச்சியே. நம்ம அங்க வெளியில போயி இறைவன தேடி இந்த மாதிரி எல்லாம் பூக்கள எடுத்து இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்மளுடைய தலைக்கு மேல அந்த உச்சியில தான் வந்து இறைவன் இருக்காரு. அவர நெனச்சிட்டு நாம அமைதியா உட்கார்ந்து நம்ம ஐம்புலன்களையும் அவர நோக்கி வச்சாலே நம்ம வந்து விளக்கு பொருத்திட்டதா ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்கள் தான் வந்து ஒப்பற்ற மலர். அதையே வந்து அவருக்கு நினைக்கிற மாதிரி குடுத்துட்டா போதும். அதுதான் மிகப்பெரிய பூஜை. அடுத்து நமக்குள்ள நடக்கக்கூடிய அந்த அபிஷேகம் எல்லாமே தானாகவே உள்ள நடக்க தான் போகுது. வெளியில போயி நம்ம இப்படியெல்லாம் வந்து இறைவனுக்கு பூஜை செய்யணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு கொல்லாமையில நம்ம கண்மூடித்தனமா செய்யக்கூடிய சில விஷயங்கள வந்து தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பற்று அரு நற்குரு பூசைக்கு பன்மலர். இறைவனுக்கு நாம அர்ப்பணிக்க வேண்டிய மலர்கள்ல பல வகையான மலர்கள் இருக்க, வெளியில இருக்கக்கூடிய அந்த மலர்களை கொன்று எடுத்து பூஜிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஐம்புலன்களும், சித்தமுமே அவருக்கு வந்து அசையாத தீபமாக ஏற்றி, நம்ம உடலுக்குள்ளேயே நம்மளுடைய தலை உச்சியில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுவதே வந்து சிறந்த செயலாகும் அப்படின்னு சொல்றாரு. 198வது பாடல். ஆனா இந்த பாடல்ல இவ்வளவு பூஜை பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அத மீறி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த பாடல்ல சொல்றாரு. கொள்ளிடு குத்தென்று கூறிய மாக்களை வல்லடிக்காரர் வழிக்கயிற்றார் கட்டி செல்லிடு நில்லென்று தீவாய் நரகிடை நில்லிடும் என்று நிறுத்துவர் தாமே. இப்ப நம்ம பொதுவா நம்ம பேசும்போதே இத கொல்லணும், குத்தணும் இந்த மாதிரி வந்து சில வார்த்தைகள் கூட அவர் வந்து பேச வேண்டியதில்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சொல்லக்கூடிய மக்களை வந்து மாக்கள் அறிவு கெட்டவங்க அப்படின்னு ஒரு ஒரு குறையான வார்த்தையால சொல்லியிருக்காரு.
வல்லடிக்காரர் கயிற்றார் கட்டி. வல்லடிக்காரர் அப்படிங்கிறது இந்த இடத்துல யமனை குறிக்குது. நம்ம உயிர் போற நேரத்துல அந்த யமன் வந்து அந்த உயிரை எடுப்பார் இல்லையா, அவர் வந்து வலி கயிற்றார் கட்டி நம்மள வந்து ஒரு கனமான கயிறை போட்டு எப்படி நம்ம உயிரை வந்து அந்த யமன் எடுத்துட்டு போவாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு கயரால கட்டி செல்லிடு அப்படின்னா, நம்ம ஒரு ஆடு மாடெல்லாம் பத்திட்டு போவோம்ல, இங்கிட்டு போ அங்கிட்டு போன அந்த மாதிரி நம்மள வந்து ஒரு கயிறால கட்டிட்டு செல் நில் அப்படின்னு சொல்லி அதட்டி தீவாய் நரகிடை நல்லா எரியக்கூடிய நெருப்புல கொண்டு போய் நம்மள நிப்பாட்டி நில்லிடும் என்று நிறுத்துவர் தாமே, அப்படியே அந்த நெருப்புலே நில்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த மாதிரி கொல்லாமைய கடைபிடிக்காம நிறைய தகாத சொற்கள், கொள்ளு குத்து இந்த மாதிரி வார்த்தைகள் மூலமா அந்த மாதிரி செயல்கள் மூலமா நாம செய்யும் போது நம்ம நம்ம அறிவில்லாத அந்த மாக்கள் ஆயிடுறோம். அந்த மாதிரி மாக்கள் இறந்து போகும்போது யமதர்மன் ஒரு கயரை வச்சு நம்மளுடைய அந்த உயிரை வந்து கட்டி அத வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி போவான்னு சொல்லி கஷ்டப்படுத்தி கடைசியா ஒரு தீயில கொண்டு போய் அப்படியே நில்லுங்கன்னு சொல்லி விட்டுருவாரு. அந்த அளவுக்கு கஷ்டம் தேவையா, இப்பவே வந்து இந்த கொல்லாமையே கடைபிடிச்சிடலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. இது ரெண்டும் கொல்லாமை அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல் புலால் மறுத்தல் பத்தி சொல்லியிருக்காரு. இதுவும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும். முட்டை எல்லாம் இப்ப சைவம் தான், அதனால நான் சைவத்தை சாப்பிடுறேன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நிறைய இது நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். நமக்குள்ள ஏதோ சில விஷயங்கள் நாமளா வந்து அட்ஜஸ்ட் ஆயிக்கிறோம், நம்ம செய்யறது சரிதான் அப்படிங்கிறது. ஆனா திருமூலர் சொல்றாரு, அசைவ உணவே நாம சாப்பிட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. இப்ப இதுலயும் சிலருக்கு என்ன கருத்து இருக்கும்னா, சைவத்திலையும் உயிர் தானே இருக்கு, அப்புறம் ஏன் அதை நாம சாப்பிடணும், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம இந்த உணவு சைவ உணவு பழங்கள் இது எல்லாமே நம்ம எப்படி சாப்பிடுவோம்னா, அந்த பழங்களுடைய நிறமே வந்து நமக்கு காமிச்சு கொடுக்கும். ஒரு மரத்துல ஒரு மாம்பழம் பழுத்துருச்சு அப்படின்னா அந்த அந்த நிறம் வந்து தனியா நமக்கு தெரியும். அப்புறம் அதனுடைய வாசனை வந்து தனியா தெரியும். அப்ப அது என்ன அர்த்தம்னா, அந்த மரம் செடி கொடி எல்லாம் சொல்லுது, இப்ப என்னுடைய உணவு தயாரா இருக்கு, இத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த நீங்க சாப்பிட்டது போக அந்த கொட்டைய நீங்க கீழே போடும்போது அது இன்னொரு மரமா முளைக்கும், என்னுடைய அந்த வழி வந்து வளரும் அப்படிங்கிற மாதிரி அதை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் அது வந்து நிறங்களோட அது கூப்பிட்டு நமக்கு அந்த கனிகளை வந்து கொடுக்குது. அதனாலதான் வந்து அப்ப அந்த அந்த மாதிரியான உணவுகளை வந்து அதுவே வந்து சாப்பிட சொல்லி நம்மள கூப்பிடுது. அதனாலதான் அது கொன்னால் பாவம் தின்றால் போச்சுன்னா நம்ம அந்த உணவை கொன்னு சாப்பிடுறோம். ஆனா நம்ம சாப்பிட்டதுக்கு பதிலா அது இன்னொரு அந்த கொட்டையில இருந்து இன்னொரு மரமா வந்துருது. அதனால இந்த உணவுகள் நாம வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த விலங்குகள் பறவைகள் அதை கொல்ல வேண்டாம், இது தானாவே எடுத்துக்க சொல்லுது, அதனால இத சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிலருடைய கருத்து எப்படி இருக்கும்னா, இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து சிலர் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் மண்ணுக்குள்ள அந்த அந்த செடிகளே வந்து மறைச்சு வச்சிருது. இதெல்லாம் என்னுடையது, நான் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி மறைச்சு வைக்குது. அப்ப அத போய் நாம எடுத்து சாப்பிட வேண்டாம். எது எல்லாம் வந்து அதுக்குள்ள விதைகள் இருந்து நம்ம சாப்பிட்ட பிறகு அது திரும்ப முளைக்க விருப்பப்படுதோ அதை மட்டுமே நாம சாப்பிட்டா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும். இப்ப திருமூலர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். 199வது பாடல். பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண இயமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் மல்லாக்கத் தள்ளி மரித்துவை பாரே. பொல்லா புலாலை அப்படிங்கிறது, அந்த புலால் அப்படிங்கிறது ஊன் உணவு, அந்த மாமிச உணவு. அத வந்து பொல்லா புலால் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு தீமையான ஒரு உணவு வகை, அது வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லும் போதே அத வந்து பொல்லா புலாவை அப்படின்னு புலாலை அப்படின்னு சொல்றாரு.
நுகரும் புலையரை. அந்த புலையர் அப்படிங்கிறது கீழான மக்கள். அப்ப அந்த ம ஒரு கெட்ட உணவான அந்த மாமிசத்தை சாப்பிடக்கூடிய கீழான மக்களை எல்லாரும் காண இயமன் தன் தூதுவர். இந்த இடத்துல எப்படி போன பாடல்ல அந்த யமதர்மன் வந்து உயிர் எடுத்துட்டு போவாரோ, அதே மாதிரி இதுல வந்து இயமன் தன் தூதுவர் மூலமா வந்து அந்த உயிரை எப்படி எடுப்பாராம்? எல்லாரும் காண. ஏன்னா நம்ம எப்படி சாப்பிடுறோம் அப்படின்னா, ஒரு ஒரு கோழியோ, ஆடோ எதையோ ஒண்ணு வெட்டுறோம்னா, அது அதனுடைய உறவுகள் எல்லாம் அத பார்த்துட்டு இருக்கவே, அது என்ன ஏதுன்னு தெரியாமலே நாம வந்து அத வெட்டி சாப்பிட்டுர்றோம். அதே மாதிரி தான் நம்ம உயிர் போறதும் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் பார்க்கவே அந்த ஈமன் வந்து நம்மள கதற கதற நம்ம உயிர எடுக்கிறது போல. செல்லாகப் பற்றித் தீவாய் நரகத்தில் நம்ம அப்படி நம்மள வந்து எல்லாரும் காண எடுத்துட்டு போற அந்த உயிர வந்து எங்க அந்த நரகம் வந்து எப்படி இருக்குமா? ஒரு பயங்கரமான தீ இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு நரகம். அதுல போய் மல்லாக்க தள்ளி மரித்து வைப்பாரே! நம்மளுடைய முதுகு பகுதி போய் அந்த தீல படுற மாதிரி. அப்ப அப்படியே நம்ம வந்து ஒரு புழு மாதிரி சுருண்டு, நம்ம வலி தாங்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு தீல கொண்டு போய் தள்ளி, நம்மள வந்து கஷ்டப்படுத்தி தான் நம்ம உயிர வந்து இந்த உடல விட்டு எடுப்பாங்க. அப்ப அவ்வளவு கஷ்டம் வந்து தேவையா? அதுக்கு இருக்கும்போதே அந்த உணவ வந்து நாம சாப்பிட வேண்டாம். அதனுடைய அ அந்த உறவுகள் எல்லாம் இருக்கவே அந்த உயிர பிரித்து நாம சாப்பிடுறது எவ்வளவு தப்பு. அதே மாதிரி தான் நம்மளுடைய உயிரும் வந்து போகும் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து 200வது பாடல். கொலையே களவு கள் காமம் பொய் கூறல் மலையான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோருக்கு இலையாம் இவை ஞானானந்தத்து இருக்கலே. இதுல வந்து 5 விஷயங்கள் சொல்றாரு. கொலையே அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒரு விலங்கோ எதையோ ஒன்ன வந்து கொன்னு சாப்பிடுறது. களவு நம்ம திருடுறது. கல் உண்றது. காமம் இச்சை கொள்றது. பொய்க்கூறல் பொய் பேசுறது. 5 விஷயங்கள் சொல்றாரு. கொலை செய்தல், திருட்டு தொழில் செய்தல், கல்லுண்டல், காமம் கொள்ளுதல், பொய்க்கூறல். இந்த 5 விஷயங்களையும் செய்யறவங்க வந்து மலையான பாதகமாம் அவை நீங்கி. மலையான பாதகம் அப்படிங்கிறது அது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பாவச் செயல் அப்படின்னு இந்த 5க்கும் வந்து வரையறை செய்றாரு. அவை நீக்கி இந்த 5யும் யாரெல்லாம் நீக்கி, யாரெல்லாம் செய்யாம இருக்காங்களோ, அவங்க வந்து தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோர்க்கு. அவங்க வந்து இறைவனுடைய அந்த திருவடிக்கே போயி இருந்து அந்த நிலையான இன்பத்த வந்து அடைவார்கள். இலையாம் இவை ஞானந்தத்து இருத்தலே. இந்த இந்த இன்பத்த அடையாம இந்த 5லயும் இருக்கிறவங்களுக்கு அத்தகைய ஞான நிலை வந்து கிடைக்கிறதே கஷ்டம். அவங்க இதுக்குள்ளேயே தான் இருக்காங்க அப்படின்னா, இறைநிலை வந்து அடைய முடியாது. அப்ப இந்த 5 விஷயங்கள் நாம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கொல்லாமை, திருடாமை, கள்ளுண்ணாமை, காமம் கொள்ளாமை, பொய் கூறாமை. இந்த 5ம் நாம கடைபிடித்தோம் அப்படின்னாதான் நம்மளுடைய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்து அந்த பேரின்ப நிலைய வந்து நம்மளால அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த 2 பாடலோட புலால் மறுத்தல் வந்து முடிஞ்சிருது. ஒண்ணு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மள நெருப்புல கொண்டு போய் எல்லாரும் பார்த்திருக்கவே நம்மள மட்டும் பிரிச்சு கொண்டு போய் போட்டுருவாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு நம்ம அப்படி அந்த கொலையோட சேர்த்து களவு, காமம், பொய், கல் இது இல்லாம இருந்தோம்னா அந்த இறைநிலை அடைஞ்சு நாம இன்பத்துல இருக்கலாம். எது தேவை அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு 2 பாடல்கள்ல சிம்பிளா சொல்லிட்டாரு. அடுத்த டாபிக் வந்து பிறர் மனை நயவாமை. பிறர் மனைவிய வந்து நோக்காமை அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது ஏன் ஆண்கள் மட்டுமே இறைவன் அடைவாங்களா? ஏன் அப்படியே சொல்லியிருக்காருன்னு. அதே மாதிரிதான் இங்க வந்து
அந்த மைனஸ் சொல்லும் போதும் அவர் ஆண்களை வச்சேதான் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம எல்லா நமக்கும் சேர்த்தே எடுத்துக்கலாம். ஆண் பெண் இருபாலருக்குமே நாம வந்து எடுத்துக்கலாம். பிறர் மனைவியை நாடுவது அறியாமை. 201வது பாடல். ஆத்த மனையால் அகத்தே இருக்கவே காத்த மனையாளை காமுறு காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்துக்கு இடர் உற்றவாறே. இந்த பிறன்மனை நோக்காமை நம்ம வந்து திருக்குறள்ல சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல்ல இதுல எல்லாம் வந்து நாம படிச்சிருப்போம். அதே பொருளை தான் வந்து திருமூலரும் தன்னுடைய பாடல்ல சொல்றாரு. ஆத்த மனையாள் அப்படிங்கிறது நம்முடைய மனைவி, நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட அன்பா இருக்கக்கூடிய அந்த மனைவியை அகத்தே இருக்கவே, அப்படி ஒரு அன்பான மனைவி வீட்டில் இருக்கவே காத்த மனையாளை, காத்த மனையாள் அப்படிங்கிறது இன்னொருத்தரு உடைய மனைவியை, அந்த மனைவியை அவருடைய கணவன் காத்துக்கிட்டு இருக்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனைவியை காமுறு காளையர், அந்த அந்த இன்னொருத்தருடைய மனைவி மேல காமம் கொள்ளக்கூடிய காளையர். அது எதுக்கு சமம் அப்படின்னா, காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல், நம்ம வீட்டிலேயே ஒரு நல்ல இனிப்பான சுவையுடைய ஒரு பலா பழமானது பழுத்து அது சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கும்போது அதை சாப்பிடாம அதை விட்டுட்டு ஈச்சம் பழத்துக்கு இடர் உற்றவாறே, எங்கேயோ காட்டுல இருக்கக்கூடிய அந்த கசப்பு சுவை உள்ள ஈச்சம் பழத்தை போய் அடைறதுக்காக இடர் உற்றவாறே, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆகாத அந்த ஈச்சம் பழத்துக்காக போய் போராடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய மனைவி அன்பாக வீட்டில் இருக்கவே பிறருடைய மனைவியின் மேல் காமம் கொள்வது, நம் வீட்டில் சுவையான பழம் பழுத்த நிலையில் இருக்கும் போது அதை விட்டுவிட்டு எங்கோ காட்டில் இருக்கக்கூடிய ஈச்சம் பழத்திற்காக துன்பப்பற்று அதை அடைகிறதுக்கு பாடுபடுவது போல அப்படின்னு சொல்றாரு. 202வது பாடல். திருத்தி வளர்த்தது ஓர் தேமாங்கனியை அறுத்தம் என்று எண்ணி அறையில் புதைத்து பொருத்தம் இல்லாத புலிமாங்கொம்பு ஏறி கருத்து அறியாதவர் கால் அற்றவாறே. இதுலயும் அதே மாதிரிதான் சொல்றாரு. திருத்தி வளர்த்தது ஓர் தேமாங்கனி, நம்ம வந்து வீட்டிலேயே நல்லா பார்த்து வளர்க்கக்கூடிய ஒரு மரத்துல காய்க்கக்கூடிய ஒரு மாம்பழத்தை, தேமாங்கனியை அறுத்தம் என்று எண்ணி அறையில் புதைத்து, அந்த நம்ம அவ்வளவு தூரம் பார்த்து வளர்த்த அந்த மாம்பழத்தை ரொம்ப அசால்ட்டா ஒரு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பூட்டி வச்சுட்டு, பொருத்தம் இல்லாத புளிமாங்கொம்பு, அந்த நமக்கு சம்பந்தமே இல்லாத எங்கேயோ இருக்கிற ஒரு புளிய மரத்துல இருக்கக்கூடிய அந்த புளியம் பழத்துக்காக ஆசைப்பட்டு அந்த புளிமாங்கொம்பு ஏறி, அந்த மரம் வந்து தானா வளர்ந்தது, அது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குமோ என்னமோ தெரியாது, அதுல போய் ஏறி கருத்து அறியாதவர் கால் அற்றவாறே, அதுல இருந்து விழுந்து அடிபட்டு அந்த மாதிரி கிடந்து அத போய் சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு, அர்த்தமே இல்லாம இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அதாவது தன்னுடைய மனைவிய அலட்சியப்படுத்தி அவங்கள வந்து வீட்டுல கவனிக்காம விட்டுட்டு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத வேற ஒரு பெண்ணை தேடி போய் அதனால நம்ம வந்து பல துன்பப்பட்டு வர்றதுக்கும் அவ்வளவு கஷ்டம் வந்து எதுக்கு, அதுக்கு நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சுவையான அந்த மாம்பழத்தையே ஒண்ணு சாப்பிடலாமே, அதை விட்டுட்டு எதுக்கு அந்த புளியம் பழத்துக்கு போய் ஆசைப்படணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாம்பழம் புளியம் பழத்தையும் அந்த தன் மனைவிய விட்டுட்டு பிறன் மனைவிய நோக்குறதுக்கு அவர் வந்து பொருத்தம் சொல்லியிருக்கார். 203வது பாடல். பொருள் கொண்ட கண்டனும் போகத்தை ஆளும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயல் உருவார்கள் மருள் கொண்ட சிந்தையை மாற்றக்கில்லாரே. இப்ப இதுல அந்த பிறன்மனை நோக்குறதோட சேர்த்து இன்னும் 2 விஷயங்கள் வந்து சொல்றாரு. பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும்.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம், செல்வம் எல்லாமே வந்து நிலையில்லாத செல்வம். அந்த மாதிரி வெறும் அந்த பணம், செல்வாக்கு இத மட்டுமே தேடி இருந்து, அதிலேயே மயங்கி கிடக்கக்கூடிய ஒரு ஒருவரும். பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும். அந்த சாதாரண ஒரு செல்வம் தான் நிலையான செல்வம் நெனச்சு, அது பின்னாடியே அலைஞ்சு திரிஞ்சு அதையே சம்பாதிக்கக்கூடிய ஒருவனும், இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும், மருள் கொண்ட அ இருள் கொண்ட மின் அப்படிங்கிறது, மிகப்பெரிய இருளான ஒரு இடத்துல, சின்னதா ஒரு மின்னல் போல ஒரு ஒளி வரும்போது, அந்த இடம் பிரகாசிக்கும். திரும்ப வந்து இருளாயிரும். அதே மாதிரி தான் நமக்கு வந்து அறியாமையிலே இருக்கும்போது, ஏதோ ஒரு சின்னதா ஒரு அறிவு வந்துட்டு போன உடனே, நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நம்ம பெரிய ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற நெனப்புல அந்த கர்வத்தோட இருக்கிறவங்களும், மருள் கொண்ட மாதர் மயல் உறுவார்கள். அந்த மருள் கொண்ட மாதர் அப்படிங்கிறது ஒரு பயந்த சுவாபத்தோட அ ஒரு ஒரு கண் பார்வை பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பெண்கள் கிட்ட போயி மயங்கி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு 3 பேர சொல்றாரு. செல்வத்துக்கு பின்னாடியே ஓடி ஓடி சேர்க்கக்கூடிய அந்த செல்வந்தர்களும், ஒரு சின்ன அறிவு வந்ததுக்கே மிகப்பெரிய ஞானம் கிடைச்சிட்டது போல ஒரு கர்வம் கொண்டு இருப்பவர்களும், அந்த பெண்களுடைய கண்களில் மயங்கி இருப்பவர்களும், மருள் கொண்ட சிந்தையை மாற்றகில்லார்களே. அவங்கள வந்து என்னைக்குமே நம்மளால அந்த மயக்கத்துல இருந்து திருத்தி கூட்டிட்டு வந்து, அ அடுத்த நிலைக்கு அவங்கள கொண்டு போறது வந்து முடியாத காரியம். அது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படின்னு அந்த 3 விஷயங்கள பத்தி சொல்றாரு. நிலையற்ற பொருள் மேல ஆசை கொண்டிருப்பவர்களும், சிற்றறிவையே ஞானமாக கருதி கர்வம் கொண்டிருப்பவர்களும், அ பெண்கள் மேல் மயக்கம் கொண்டிருப்பவர்களும், இந்த மூவர்களினுடைய சிந்தையும் மாற்றுவது மிக கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நம்ம ஓரளவு திருக்குறள்ல பார்த்து படித்த அதே விஷயங்கள் தான் திருமூலர் திரும்பவும் சொல்லியிருக்கார். அடுத்த வகுப்புல நம்ம அடுத்தத பார்க்கலாம். இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். பிரியாக்கா டைமிங் லேட்டா பார்த்து இப்பதான் ஜாயின் பண்ணதுனால எனக்கு கான்டெக்ட்டே கொஞ்சம் புரியல. சரி, ஸோ சரி. நோ டவுட்ஸ். ஓகே. கொல்லாமை நம்ம திருவள்ளுவர் சொன்ன அதே விஷயங்கள் தான். இதுல கொல்லாமைல அவர் வந்து சின்ன பூக்கள் கூட அதோட சம்மதம் இல்லாம நம்ம பறிச்சு பூஜை பண்ணி பிரயோஜனம் இல்ல. அதுக்கு பதிலா நம்ம உடல்லயே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களுமே மிகப்பெரிய மலர் தான். அத அவருக்கு வந்து நம்ம பூஜைக்கு உள்ளயே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அதையே நம்ம வச்சு பூஜை பண்ணலாம். அ உள்ளேயே இருக்கக்கூடிய ஐம்புலன்களையும் அவர நோக்கி வச்சாலே, அதுவே மிகப்பெரிய ஒரு விளக்கு, தீப சுடர் தான். அதுவே போதும். நம்ம வெளியில போய் எந்த பூஜையும் தனிப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்ல, அப்படின்னு சொல்லியிருக்காரு. புலால் மறுத்தல்ல, அந்த மாமிச உணவுகள் வந்து சாப்பிடணும்னு அவசியமே இல்ல. அத சொல்லியிருக்காரு. 3வது டாபிக் பிறன்மனை நோக்காமை. அந்த மனைவிய விட்டுட்டு பிறன்மனை நோக்குவது வந்து, பலாப்பழத்தை விட்டுட்டு ஈச்சம்பழத்துக்கு ஆசைப்படுறது போல, மாம்பழத்தை விட்டுவிட்டு புளியம்பழத்துக்கு ஆசைப்படுவது போல அப்படின்னு ஈச்சம்பழம் இருந்தது. ஒரு கசப்பான பழம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடியும் நெறைய பாடல்கள்ல சொல்லியிருக்காருல்ல, ஈச்சம்பழம். எட்டிக்காய் போல கசக்கும். இந்த ஈச்ச மரம் சொல்லுவாங்களப்பா, அதுவா அதுல வர்றது ஈச்ச மரம் அதுல வர்ற பழமா? ஈச்சம்பழம். இப்போ பூசலார் நாயனார் வந்து மனசுக்குள்ளேயே கோயில் கட்டியிருப்பாரு சாமிக்கு. அவரும் கோயில் கட்டுவாரு. இன்னொரு ராஜா, அவர் பேர் மறந்துருச்சு. 2 பேரும் கோயில் கட்டுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட 2 ஒரே நாள் அன்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சுட்டு சுவாமிய அழைப்பாங்க. வந்து நீங்க எங்களை இது பண்ணணும், வந்து நீங்க கும்பாபிஷேகம் வைக்கிறோம், நீங்க வாங்க கோயிலுக்குன்ட்டு. அப்ப அவர் சொல்ல, இல்ல நீ கூப்பிட்ட அதே நாள் பூசலார் நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் பல நாட்களா வந்து
தியானத்துல உட்கார்ந்து எப்படி ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் தோண்டி அதுல இது நிரப்பி எழுப்பி செங்கல் செங்கலா வச்சு அது மாதிரி எப்படி செய்வாங்களோ அது மாதிரி மனசுக்குள்ளேயே கோயில் மாதிரி கட்டி கும்பாபிஷேகம் வச்சிருக்கேன், பக்தன் ஒருத்தன் வச்சிருக்கான், அதனால நான் வர முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அப்போ அது எதுக்கு அப்படி காட்டுவாங்கன்னா, நம்ம வெளியிலேயே பார்த்துட்டு வெளியில நோக்கிட்டு வெளியிலேயே இருக்கிற திங்ஸ் எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், இல்ல ஒரு பெருசா இது பண்ணிட்டோம்னு நம்ம நினைக்கிறத விட இறைவன் வந்து நமக்குள்ள நம்ம எப்படி நம்மளை மேம்படுத்திக்கிறோம், ஒரு இதயத்துல நம்மளால கோயிலே கட்ட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை மேம்படுத்திக்கிட்டோம்னாதான் இறைவன் வந்து முதல்ல நமக்கு சீக்கிரமா கிடைச்சிடாரு. அதுவும் ஓகேதான், பட் நமக்கு சீக்கிரமா இறைவன் வேணும்னா நம்மளை மேம்படுத்தணுமே தவிர வெளியில இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம மேம்படுத்துறதுல அவ்வளோ இது பலன் கிடையாது அப்படிங்கறத கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. சோ அந்த பக்தி வந்து அந்த பூ கூட அதோட பர்மிஷன் இல்லாம பறிக்கணும்னு நீங்க சொல்றது, அதே மாதிரி நம்ம சக்கரமும் வந்து பூவா நம்ம பாவிச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்றதும் அதுவும் ஒரு மாதிரி சிங்க் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு பாயிண்ட் வந்து இன்னொரு பாயிண்ட் யோசிச்சிருந்தேன், மறந்துச்சு. அந்த கதையில வந்து அவரோட கனவுல வந்து சிவபெருமான் வந்து சொல்வாரு, இன்னொருத்தர் வந்து எனக்காக கோயில் கட்டியிருக்காரு, நான் அங்க போக போறேன்னு. இவர் பாப்பா வேற யாருக்குமே தெரியாது, அவர் வெளியில சொல்லி இருக்கவும் மாட்டாரு. அப்ப நமக்குள்ள கட்டக்கூடிய கோயிலுக்கு வந்து அவ்வளவு மகிமை இருக்கு அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக அவர் கனவுல வந்திருப்பார். அப்போ நம்ம சாப்பிடுறது, ஆக்சுவலா நம்ம மூச்சு எடுக்கிறது, இது எல்லாமே நம்ம நுண் கிருமிகள் எல்லாத்தையுமே கொல்ற கணக்கு தானே வரும். ஆமா, என்ன வெஜிடபிள் சாப்பிட்டாலும் சரி, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் சரி, கீரை சாப்பிட்டாலும் சரி, அதுல இருக்கிற உயிரெல்லாம் நம்ம கழுவி இல்ல இது பண்ணி கொதிக்க வச்சு வேக வச்சு அப்படி கொண்டுட்டு தான் நம்ம ஆக்சுவலா சாப்பிடுறோம். ஆக்சுவலா அந்த செடியவே நம்ம வந்து வெட்டி சாப்பிடுறோம். நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் சண்டே தான் வரும். நீங்க வெட்டையில ஆடு அழுகுது, ரத்தம் வருது, அதனாலதான் நீங்க சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சில செடியில இருக்கிற ஒரு இலைய நம்ம பிச்சோம்னா கூட அது வந்து ரொம்ப அழுமா, ரொம்ப அதுக்கு தாங்க முடியாம வலிக்குமா, இல்ல அது பக்கத்துல போய் நின்று திட்டினோம்னா கூட அது தாங்காதான். அதுக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல எல்லாம் வந்து சில பேர் ரூம்ல மட்டும் செடி வந்து வாடிடும் டக்குன்னு. அவங்க ரொம்ப கோவப்படுறவங்களா, ரொம்ப வந்து அன்பில்லாம எல்லாரையும் எரிச்சேத்து ஒரு மாதிரி திட்டி பேசி அப்படி இருக்கிறவங்க. ஒரு படத்துல கூட ஒரு பாலச்சந்தர் ஒரு கோவமான ஒரு முதலாளியா வருவான், அவன் ரூம்ல இருக்க செடி மட்டும் டெய்லி வாடிடும், எடுத்துட்டு போய் திரும்ப வேற வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செடிக்குமே வந்து அந்த உணர்வு அந்த இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவதார் மூவிலையும் அந்த இதை காட்டுவாங்க, ரூட்ஸ் வழியா வந்து எல்லா செடிகளுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவங்க வந்து பயோ லைட்டா அது மூலியமா ஒரு கம்யூனிகேஷனே நடக்கும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற செடி வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவதார் மூவில ஒரு இது காமிச்சிருப்பாங்க, ஒரு கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி இந்த சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்தா நம்மளுமே வெஜிடேரியன்ஸுமே வந்து செடியை பிடுங்கியோ கட் பண்ணியோ ஃபீல் பண்ணியோ அதை வேக வச்சோ சாப்பிட்றதுமே வந்து ஆக்சுவலி பண்ணக்கூடாது. நம்ம என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து இந்த எனர்ஜி பற்றாக்குறை ஏற்படும் போதுதான் நம்ம வந்து சாப்பாடு எடுக்க தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா ஐம்பூதங்களோட சக்தியிலேயே வந்து நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இது சொல்றாங்க. நம்ம சாப்பாடை அளவு குறைச்சு அதோட ப்ராசஸிங் இதை போட்டு வறுத்து அப்புறம் அதை வதக்கி அதுல இதை பண்ணி அப்படி ப்ராசஸிங்க ரொம்ப பண்ணாமலும் கம்மி, அந்த மாதிரி ப்ராசஸிங் கம்மி பண்ணணும். அப்படியே சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி நம்ம இயற்கையில இருந்து எப்படி நம்ம எனர்ஜியை டைரக்டா எடுத்துக்கிறதுங்கிறத நம்ம கத்துக்கிட்டோம், எல்லாராலையும் முடியும். அதை கத்துக்கிட்டு நம்ம அதை பண்ணோம்னாலே எந்த உயிரையும் நம்ம இது பண்ண தேவையில்லை, அந்த கொல்லாமை கான்செப்டுக்கு வரலாம். அதே மாதிரிதான் ரிஷிகள் முனிகள்லாம் வந்து மூச்சை அடக்கிடுவாங்க அவங்க. அதுவுமே வந்து மூச்சு நம்ம எடுத்து விடும்போதும் நாசி வழியா நமக்கு நிறைய நுண்ணுயிர்கள் எல்லாம் உள்ள போகும்.
அந்த இதுல மாட்டிக்கும், செத்து போயிடும், அத மாதிரி இருக்கும். சோ அதையுமே அவாய்ட் பண்ணதுதான். ஜெயின்ஸ் எல்லாம் பார்த்தா நான் அந்த துணி மாதிரி இப்படி குறுக்க கட்டியிருப்பாங்க. அவங்க மூச்சு விடும்போது எந்த நுண்ணுயிரும் உள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மூச்சு இது இப்படி ஒயிட் கலர்ல துணி கட்டிருப்பாங்க. ஒரு மயில் இறங்க மாதிரி வச்சிருப்பாங்க. நடந்து போற வழியில எறும்போ சின்ன சின்ன பூச்சியோ மிதிச்சிடக்கூடாது தெரியாமட்டு இப்படி பெருக்கிட்டே இல்ல வீசிட்டே இப்படி நடந்து போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். அவங்கவங்க செய்யறது அவங்கவங்களுக்கு சரி அப்படின்னு தான் தோணும். இப்ப நம்ம வந்து 6 அறிவோட இருக்கோம் அப்படின்னா நம்ம நமக்கு ஒரு உயிருக்கு ஆபத்துங்கிறப்ப அந்நேரம் இத வந்து நீ சாப்பிட்டேனா தான் சரியா போகும்னா நம்ம அதைத்தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்ப வந்து இது அந்த உயிர் இந்த உயிர் எல்லாம் பார்க்க மாட்டோம். நீ உடனே ஒரு ஈரலை சாப்பிட்டேனா தான் உனக்கு ரத்தம் வரும்ட்டாங்கன்னா ஆளா போய் வாங்கி சாப்பிட்டுருவோம். அந்த மாதிரிதான் இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கும் அந்த பக்குவம் வந்து வரும். நம்ம வந்து ஆசைக்கும் ருசிக்கும் அதிகமா இப்ப சாப்பிட பழகிட்டோம். ஆஹ் அடிப்படையா நமக்கு ருசிக்கு என்ன தேவை, எது முக்கியமான உணவு, அத வந்து நம்ம விட்டுட்டோம். ஒரு ஒரு கல்யாண வீடுனா அங்க எத்தனை வெரைட்டிஸ வச்சு நம்மளோட கௌரவத்தை காட்டுறது, அந்த மாதிரி இதுக்கு போயிட்டோம். அப்படிங்கிறப்ப அந்த கொல்லாமை அப்படிங்கறத நம்மளால கடைபிடிக்க முடியல. பிரியாக்கா இன்னொரு இதுவும் சொல்றேன். இதே மாதிரி மென்டலாவும் வந்து நம்ம நிறைய கன்சியூம் பண்றோம். நமக்கு தேவையா தேவை இல்லையான்னே தெரியாம வாட்ஸ்அப்ல வர ஃபார்வேர்ட்ஸ், அப்புறம் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய இடத்துல தேவையே இல்லாம நிறைய குப்பையை நம்ம எடுத்து 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 மைண்ட்ல நமக்கே தெரியாம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சாப்பிட்றதாவது கையில எடுத்து வாயில போட்டு சவச்சு மென்னு முழுங்கி உள்ள போகுது. இது நமக்கு தெரியாமலே காது வழியா கண் வழியா வந்து நிறைய இது உள்ள போகுது. சோ அது வந்து அதுவுமே பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு யாரையாச்சும் குறை சொல்லியோ யாரு மாதிரியாவது புரணி பேசியோ அது மாதிரி அந்த கொன்னு ஒரு கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி ஒரு கேரக்டர் கொன்னுதான் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நமக்கு வருது. அதையுமே நம்ம கன்சியூம் பண்றோம். சோ மென்டலாவே நம்ம வெஜ்ஜா நான்வெஜ்ஜா இல்ல ரிஷியா முனியாங்கிறதும் நம்ம யோசிக்கணும் அப்படின்ட்டு சொன்னேன். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் கிளாஸ் நிறைய பேர் டைம் நோட் பண்ணலையோ.